பசு அதாவது வந்து பசுவை அடைத்து பட்டினி போற்றவே செய்யாதுங்க. எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, பசு மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க வீட்ல வளர்க்குற பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், ஒரு எதுவாக இருந்தாலும், அத வந்து வீட்டுக்குள்ள கட்டி வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு வந்து பட்டினி தயவு செஞ்சு போட்டுறாதுங்க. அதேபோல நம்முடைய தா த த வயசானவர்கள், நம்முடைய தாத்தா, பாட்டி இல்லன்னா தாய் தந்தையர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு நாம் என்ன வேண்டுமோ அதை செய்துவிட வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க எங்கே செல்வார்கள்? ஒரு பசு இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க அவுத்து விட்டுட்டா கூட, அது எங்கேயாவது போய் புல்லு மேய்ஞ்சு, இல்ல வந்து ஏதாவது வயல்வெளிகளை போய் கடிச்சா, அந்த அந்த ஓ அந்த அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரங்ககிட்ட இருந்து அடி வாங்கி, இனிமேல் அத செய்யக்கூடாதுன்னு அது புரிஞ்சு, எங்கேயாவது அதுக்கு கண்காணாத இடத்துல அது பாட்டுக்கு அது போய் எங்கேயோ இடத்துல அது 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 தண்ணி குடிச்சு அது வாழ்ந்துரும். இல்லைன்னா அது செத்து வேற ஏதோ ஒண்ணு ஆகும். ஆனா நீங்கள் வீட்டில் அதை வந்து தவறாக செய்யாதீங்க. ஏன்னா, பசுவும், மாடும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மாடு அந்த காளை மாடு அதனால தான் சிவபெருமானுக்கு காளை மாடை கொடுத்தாங்க. அந்த மாடு இல்லைன்னா நம்மளுடைய அந்த எந்த ஒரு நம்மளுடைய உணவே நமக்கு கிடைக்காது. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நமக்கு நம்முடைய உணவே நமக்கு கிடைக்காது. ஆனா அதுதான் வந்து என்ன செய்யுது நமக்கு இப்போ இப்போ வந்து நம்ம டிராக்டர் அதெல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனாலும் இந்த பசுவினுடைய அந்த அந்த கழிவுகள் தான் என்ன செய்யறது உண்மையான உரமாக பயன்படுத்தப்படுகின்றது. நல்ல உரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. நம்ம அதனால அவைகளெல்லாம் நமக்கு உண்ண உணவு தருகின்ற தாயை தந்தை போல உள்ளவர்கள். அதனால அதை சரியாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னுலாம் சொல்லிட்டுறாங்க. விசுவாசம் அதிலே விரோதம் நினையாது அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ரொம்ப விசுவாசமா இருக்கிறாங்க. ரொம்ப நீங்க தான் எல்லாமே காரணம், நீங்க தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களையே நம்பி இருக்கின்றார்கள். அவங்களுக்கு நீங்கள் விரோதம் நினைத்து விடாதீர்கள். எளியோரை கண்டு ஈந்து இறங்கிடு நீ அப்படின்னு சொல்லுகின்றார். எளியோர் அப்படின்னா யார்? எளியோர்னா யார்? நீங்க வந்து வசதி இல்லாம பிச்சைக்காரங்க வசதி இல்லாதவங்களும் தான் அப்படி இல்லை. அறிவால் எளியோர். அந்த அந்த இறைநிலை அந்த இது அதாவது வந்து இந்த நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெளியே இறைவனென்று கைகோப்பி வணங்கி அந்த இறைவனை நம்பி செல்வங்க எல்லோருமே எளியோர் தான். அது வந்து அவங்க வந்து என்னன்னா, அவங்க வந்து அந்த மேலான நிலைக்கு அவங்க வரவே முடியாது. அவங்க எளியோர் தான். அதை அந்த அந்த எளியோரை கண்டு அந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பார்த்து இதல்ல கடவுள், வெளியே அல்ல இறைவன், இறைவன் நமக்குள்ளால இருக்கின்றான். நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த இறைவனை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத வந்து நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதான் சொல்லுகின்றார், எளியவரை கண்டு ஈந்து இறங்கிடு நீ அழிவென்ற பேசு அறுப்போரும். அழிவென்ற பேசு ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ செத்து போயிரு, நீ வந்து இப்படி போயிரு, நீ அப்படி போயிரு. எப்படி எதுக்கு ஏன் உங்களுக்கு எப்படி அதை சொல்ல முடியும்? யாராக இருந்தாலும் சரி எப்படி சொல்ல முடியும்? அது அவன் அவன் அப்போ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து ஐயோ கடனாகி போச்சு அப்படின்னு குழந்தைங்களையும் கொண்டுட்டு இவங்களும் செத்து போயிடுறாங்க. அந்த குழந்தைங்களை விட்டுட்டு போனாலும் அவங்க எப்படியாவது ஏதோ ஒரு சாப்பிட்டாவது உண்டு வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? இல்லையா? உண்மையே இல்லையா? இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும். அதனால அழிவென்ற பேச்சுக்கு எது நம்ம சொல்லவே கூடாது. நீ அழிந்து போய்விடு அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஐயா வைகுண்டரை கொடுமை செய்தான், அடித்தான், துன்புறுத்தினான். அவரை வந்து எவ்வளவோ கொடுமைகள் செய்தான். அந்த அந்த ஈசரை அவன் இன்னும் வீட்டில் இருப்பானோன்னு தான் சொன்னார். அவன் இன்னும் அங்கே இருப்பானோ அப்படின்னு தான் சொல்லுகின்றாரு தவிர அவன் செத்து போனான், அவன் அழிஞ்சு போகட்டும்னு ஐயா சொல்லவே இல்லை. இங்க வந்து அந்த சார்ந்தோனே அவன் சோழ மன்னன் கொன்று விட்டார்னு தெரிஞ்சு அவர் ஏதாவது சாப சொன்னாரா? இல்லை. அவராகவே அந்த புட்டுக்கு மண் சுமந்து அவர் யாருக்குள்ளால இருந்த சார்ந்தோன், சார்ந்தோனுக்குள்ளால இருந்த அந்த இறைவன் அங்கே புட்டுக்கு மண் சுமந்து வருகின்றார். அல்ல அழிவென்ற பேச்சுக்கு நீங்க சொல்லவே சொல்லுங்க. யாராக இருந்தாலும் சரி, அவன் அழிய மாட்டான், நாம் அழிந்து விடுவோம். யார் சொல்லுகின்றானோ அவன் அழிந்து விடுவான். இதான் உண்மை, இதான் சத்தியம். ரொம்ப முக்கியமானது. தொட்டு பிடியாதே தோர்வை வைத்து காணாது. தொட்டு பிடியாதேன்னா அது வந்து இப்போ வந்து ஒரு 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 பெண் போயிட்டு இருக்குது, நான் போய் டக்குன்னு தொட்டுட்டேன்னு வச்சுங்க, யாருன்னு என்ன தெரியாது, பழகல பேசல, அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு மாதிரி இருக்கும், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே போல இதே போல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது வந்து ஒரு 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 வேலையை நம்ம வந்து செய்கிறோம், இது பண்ணுறோம்னு வச்சுங்க, ஆரம்பிக்கிறோம், இது வந்து ரெடி பண்ணிட்டோம், பண்ணுறோம், நீ இப்படி பண்ணுன்னு சொல்கிறோம், அதை வந்து தொட்டு அவங்ககிட்ட இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கண்டுக்காமல் நம்ம போயிட்டோம்னு வச்சுங்க, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணி தருகின்றேன் அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் போயிட்டோம், அதுவும் ரொம்ப தவறானது. தொட்டு பிடியாதே தோர்வை வைத்து காணாதே, விட்டு பிடியாதே வெட்கமதை காணாதே. விட்டு பிடியாதேன்னா வெட்கம்னா என்னது? யார் வெட்கப்படுகின்றார்கள்? ஆணும் வெட்கப்படுகின்றான், பெண்ணும் வெட்கப்படுகின்றான். எதுக்காக வெட்கப்படுகின்றார்கள்? நாம் வந்து அதாவது அவங்களை ஒரு 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 மோசமான பார்வை பார்த்தால் அவர்கள் வெட்கப்படுகின்றார்கள். அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். அடுத்தது, இந்த வரம்பு தப்பாதே வழி தவறி நில்லாது. அது இதுதான் உன்னுடைய வரம்பு. அதுக்கு மேல நீ போகாத. யாராக இருந்தாலும், உன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும், உன்னுடைய மனைவியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இதுதான் உன்னுடைய வரம்பு. அதுக்கு மேல நீ போகாதே. அது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு தனி உலகம் இருக்கின்றது.
அவர்களுக்கு தனி ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் நீ அதில் சென்று விடாது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லுகின்றார். இத்தனை புத்தி எடுத்துரைத்த இது யாருக்கு புத்தி சொல்றார் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அங்கே நாராயண பரம்பொருள் வைகுண்டருக்கு சொல்றார். இங்கே நாம் இதை எதற்காக படிச்சு கொண்டிருக்கிறோம்? நாம் இதே போல வாழ வேண்டும். நாமும் இதே போல இதை நாம் சரியாக வாழ்ந்தால் நாம் என்ன செய்கிறோம்? நானும் அந்த தர்மயுகத்தை நோக்கி செல்லலாம். அதுதான் அடுத்த இத்தனை புத்தி எடுத்துரைத்தேன் என் மகனே, புத்தி விவரவிதனா பின்னும் ஆராயாதே. இதை நம்ம இதை செஞ்சு பார்த்தாதான் என்ன, தொட்டு பிடிச்சாதான் என்ன, இல்லை அழிவென்ற பேசி சொன்னாதான் என்ன அப்படின்னு நீ ஆராய்ந்தால் அது உனக்கு தான் அது நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரார். சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும். சட்டம் என்ன சட்டம்? வாழ்க்கையில் நமக்கு என்ன சட்டம் இருக்கின்றது? இந்த சட்டம் நாம் செய்கின்ற செயல் சரியா தவறா என்று எப்படி நாம் பிரிப்பது? எப்படி நாம் அதை பிரித்து சரியாக இது சரியா தவறா என்று நாம் தெரிந்து கொள்வது? நீங்க எப்போ எதுவுமே அதாவது சில இடங்களில் சில விஷயங்களை நாம் இது சரி இது தவறு என்று சொல்லவே முடியாது. ஏன்னால் நாம் தவறு என்று நினைப்பது அவங்களுக்கு சரி என்று படும். இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க இருக்கு, இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால எதாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? அந்த கொஞ்சம் கூட நாம் அந்த சட்டத்தை மறக்கக்கூடாது. தர்மம் என்ற சட்டத்தை நாம் மீறி செல்லவே கூடாது. சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டம் காணாதே நாடாழ்வாய் என் மகனே. அப்படி நீ வந்தால் என்ன ஆகின்றது? நீ நட்டம் தான் காணுவாய். நீ உனக்கு உன்னுடைய அந்த உழைப்பு எல்லாமே வீணாகிவிடும். அது ஆன்மீகத்தாக இருந்தாலும் சரி எல்லாமே சொல்லி கொண்டு வருகின்றார். அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். என் மகனே நான் உனக்கு இன்னும் ஒரே விஞ்சை சொல்வேன், பொன்மகனே உன்னுடைய புத்தியிலே வைத்திரு நீ ஏச்சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினதால் தீச்சட்டம் காய்க்க தேதி வரும் என் மகனே, ஆணு போல் மறவாதே யான் வைத்த சட்டமதில் மனு போல் என்றிராதே மனதெண்ணமாயிரு நீ பஞ்சமிர்து என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால் கொஞ்சம் கிளியே கொன்னழு போவேனுனையும் பதறீரு என் மகனே, பம்மீரே கண்மணியே பொருதிதான் மகனே, பெரியோராயாகுவது உறுதி மகனே, உலகமதை ஆளுவது மகனே, நான் எத்தனையோ மகாபலங்கள் கற்றவன் நான், ஊகமீதே சொல்ல தொலையுமோ உத்தமனே, யோகங்களுக்கும் இப்படியே தர்மமில்லை, செவ்வுமக விட்டுணுதான் என்று சொல்லார் தேசமதில், இப்போது என் மகனே இக்கலியன் மாய்மாலாம் செப்ப எளிதல்லவே செய்க இயலாராலும் இப்போது உன்னோடு உரைத்த இயல்விஞ்சைக்கு கடுங்கான் அப்பனே பம்மலிலே அகப்படுங்காணிக்கலியும் களி என்றால் இலியல்லவே கணையாளி வேண்டாமே வலிமாய நினைவு மாய்மாலாம் என் மகனே, ஆனதால் ஆயுதங்கள் அம்புதடி வேண்டாமே, மானமாக இருந்தால் மாளுங்களி தன்னாலே இன்னும் ஒரு விஞ்சை
இயம்புகேன் கேள்மகனே முன்னவகை காரனோடு மோதி பகையாதே பகைத்தால் இருக்க ஒட்டான்காணவிடத்தில் ஊகத்தடக்கு முன்னே ஒருவரையும் சிறரிது தாழ்ந்திருக்க என்றால் சருவதுக்கும் தாழனுமே ஓர்ந்திருக்க வென்றால் ஒருவர் வகையாகாதே ஆனதால் நீயும் அவனை பகையாதே நான் அவனை கேட்பேன் நியாய கேடாகிடினும் வலியோர்க்கு ஒரு வழக்கு வைத்து நீ பேசாதே மேலியோர்க்கு ஒரு வழக்கு வீணாய் பறையாதே சொத்தாஸ்தி வஸ்து சுகமென்று எண்ணாதே வத்தாஸ்தி பெண்ணு வகையென்று எண்ணாதே நீ எண்ணாதே இருந்தால் நீ நீலங்களும் மயங்கும் தானிதின் மேலெண்ணாம் தங்கு தங்காதே இரு நீ சத்துரு ஓடும் சாந்தமுடனே இரு புத்திரரோடும் பேசியிரு என் மகனே அன்போர்க்கும் ஈயோ ஆகாவேற்கும் ஈயோ வன்போர்க்கும் ஈயோ வழிபோர்க்கும் ஈயோ சகலோர்க்கும் ஈந்து தானிரு நீ என் மகனே வாலியோர்க்கும் ஈயோ வழிபோர்க்கும் ஈயோ மெலியோர்க்கும் ஈயோ மேன்மையாயன் மகனே ஆர்க்குமிக ஈந்தால் அந்த தர்மமே கோதிக்கும் போர்க்கு நினைத்தாரை பெலி கொடுக்கும் தர்மமது தருமந்தான் வாழும் சக்கரங்கள் அல்லாது திண்மையது கேடு செப்ப கேளன் மகனே சாதிபதி நேட்டும் தன்னால் கேடாகும் வரை நீதியழியாதே நீ சாபம் கூறாதே மகனே உனக்கு வைத்த விஞ்சை மனதில் அறிந்து கொண்டாயோ அகமே வைத்த சட்டமெல்லாம் அனுபோல் நடத்து அல்லாமல் யுகமே அழியோ முன்னாக ஒரு சொல் இதிலே குறைவானால் தகர்மோர் அறிய தீமொழி சதியாய் மாறுத்து மூழிப்பாயே நல்லோர் மகனே சொல்வதுகே நானோ உரைத்த விஞ்சையெல்லாம் வல்லோ நான திருமகனே மனதில் அறிந்து அறிந்து நட எல்லாம் நமதுள்ளாச்சுதன்று எண்ணி நடப்பேன் உன்னாலே
சொல்லால் தாண்டி நடப்பீரால் தீயே குளித்து வருவாயே. கொடுக்கும் வரங்கள் உனக்கீந்தேன், கொடுத்த வாரத்தை பறிப்பதற்கு உடக்கும் வரமும் தந்தேன் நான். உந்தனானை திருவானை அடக்கும் உடக்கும் தந்தேன் நான். ஆதி சிவனாரவரானை நடக்கும் படியே சட்டமெல்லாம் நாராயணனே தந்தேனே. தந்த வரங்கள் தவறாது தருணம் சடையும் தரை மீது எந்த மீது மறவாதே. எந்நாட்டருளும் இறையோனே அந்தன் மீது மறவாதே. ஆயாறு ஆயானெனவே அருள்வில் வைத்து சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனோ உனக்குள் வசமாமே. தாயாரோடு சிவமாது சரசுபதியே பொன்மாது நேயாமாதர் மடமாது நீனிலாமறிய வந்துனது. பூசாபாலன்கள் சொல்லி மிக புலம்பி தீரிவார் துயர் தீர மாயாதிருக்கும் மகனே உன் மனமே மகிழ்ந்து மகிழ்ந்திருவே. சொல்ல எளிதோ என் மகனே சொல்லாத நீகம் தோன்றுமினி. வெல்ல எளிதோ என் மகனே மேலோர் ஆரார் ஆராலும் கொல்ல எளிதோ உனை மகனே. கோவேங்கிரிகோ நானாலும் வெல்ல எளிதோ உனை மகனே. மேலாங்கண்ணே மிக வளர்வாய் இந்த படியே நாரணரும் இயம்பமகவல் ஏதுரைக்கும் கந்தனூறு வேலாய் என் தகப்பா. கடியாய் உனது படி நடக்க எந்த படியோ நான் தமியேன் ஏதோ அறிய போறேன சிந்தை மகிழ்ந்த தகப்பனுட திருத்தாள் வெடித்து செப்பலுற்றார். இன்னும் ஒரு விஞ்சை சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்றார் பாருங்க. பொன்மகனே உன்னுடைய புத்தியில வச்சிரு. இச்சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினதால் தீச்சட்டம் காய்க்க தேதி வரும் என் மகனே. நான் இப்ப சொல்லுகின்றதுல கொஞ்சம் கூட நீ பிசகாமல் நடந்து கொள். பஞ்சமிருத என்னுடைய அனுப்போல் மறவாதே, யான் வைத்த சட்டமிதில் மனுப்போல் என்றாதே மனதெண்ணம் ஆயிரு. அதாவது கொஞ்சம் கூட மறவாதே. அந்த மனுஷன் சொல்லுவான் இல்லையா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதே. மனுப்போல் அப்படி இருந்துருக்காதே. இது நீ மனதுக்குள்ளால இது நல்ல ஞாபகம் வைத்துக்கொள். நீ இறைவனாக நீ வரப்போறவன், சாதாரண மனிதனானவன் கிடையாது. ஒவ்வொரு நிகழ்வும் நீ விழிப்புணர்வுடன் சரியாக செய் அப்படின்னு சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்லுகின்றார் பாருங்க. பஞ்சமிருத என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால், பஞ்சமிருதனா ஐம்புலன்களை சரியாக அடக்கி வாழ்கின்ற என்னுடைய பஞ்சமிருதே, நான் சொல்லுகின்ற பாதை நீ சரியா ஏதாவது தவறாக நீ நடந்தால்,
கொஞ்சம் கிளியே, அதாவது நீ வந்து செத்து பிறக்கின்ற சூழ்நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்லுகின்றார். இதுதான் ஐயா வைகுண்டர் ரொம்ப அற்புதமா சொன்னார். ஷார்ட் நியூட்டல் இல்லை. கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்றதென்னில் கடல் போல தோன்றுகின்றது என்று சொல்லுகின்றார். நான் ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் நான் எத்தனை பிறவிகளை இன்னும் பிறக்க வேண்டும் தெரியுமா அப்படி என்று சொல்லுகின்றார். நம்ம எவ்வளோ கவனமாக அந்த உலகத்தில் வாழணும் பார்த்துங்க. அடுத்தது என்ன சொல்லுகின்றார் பாருங்க, கொஞ்சம் பதறியது என் மகனே பம்மியிரு கண்மகனே, அதான் சொல்லுகின்றார். பதறியிரு, கவனமாக இரு. அதாவது ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் நீ சரியாக வாழுகின்றாயா? ஏதாவது ஒரு மனிதனுக்கு நீ வந்து அகஞானம் இல்லாமல் புறஞானத்தை நீ சொல்லிடக்கூடாது. உன்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அது வந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை கூட அப்படியே தான் இருக்க வேண்டும். நீ நீ இப்படியே பேசிட்டு இருந்துட்டு நீ அங்கே போகும்போது 2 கையெடுத்து ஒரு கோயிலில் கும்பிட்டுட்டான்னு வச்சுக்கியா, என்ன ஆகும்? என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை வந்து இப்போ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், திடீர்னு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு ஒரு அந்த கோயிலுக்கு நேர் முன்னால் கொண்டு கார் நிப்பாட்டினார். அது கொஞ்சம் பெரிய ஆள், அங்கே உள்ளால வரையும் கார் போகலாம். நான் வந்து உடனே 2 கையெடுத்து வணங்குவேன்னு வச்சுட்டார். நான் அப்படியே அது ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை வந்து நாம் வந்து ரொம்ப கவனமாக வாழ வேண்டும். ரொம்ப கவனமாக, அதான் பஞ்சமிருதே உன்னுடைய பாதை தப்பினால கொஞ்சம் கொன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். பதறியது என் மகனே பம்மியிரு கண்மணியே, ரொம்ப கவனமாக வாழ். ஒரு வார்த்தை கூட உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை வெளியே இறைவன் என்று அந்த வழியை நீ காட்டிவிடக்கூடாது. எத்தனை தவறுகள் இந்த மனிதன் செய்தாலும் நீ அந்த ஆன்மீக பாதையை தவறாக காட்டுதான் அவ்வளோ பெரிய பாவம். அது இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க நம்முடைய மகனே அப்படின்னு சொல்லுகின்றார். பொருதி மகனே பெரியோராகுவது பொருதியாக இரு, பொறுமையாக இரு. எல்லாரும் நீ சொல்வதை கேட்கவில்லைன்னு நீ வந்து இது பண்ணாத. அதை வந்து நீ பொறுமையாக இரு, நடப்பதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுகின்றார். பொருதி மகனே பெரியோராகுவது, உறுதி மகனே உலகமதை ஆளுவது. உறுதி, நீ வந்து இறை என்ற அந்த பரிணாமத்துக்கு செல்வது உறுதி. நீ அதை நீ செய்து விடுவாய், நீ சென்று விடுவாய், அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்றார். யார் சொல்லுகிறார்? நமக்கு உள்ளால் இருக்கின்ற அந்த 5 புலன்கள் இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு சொல்லுகின்றார். யாரிடம்? அந்த வைகுண்ட குழந்தை, அந்த சம்பூர்ண தேவனிடம். அவருடைய அகத்தில் இருக்கின்ற அந்த மனதில் இருக்கின்ற 5 புலன்களாக இருக்கின்ற மகாவிஷ்ணுதை சொல்லிக்கொண்டார். நமக்கு இதை ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், மகனே நான் எத்தனையோ மகாபலங்கள் கற்றவன். நான் எத்தனை மகாபலங்கள் கற்றுட்டார் மகாவிஷ்ணு? எத்தனை மகாபலங்கள் கற்றுவிட்டார் அப்படின்னு. 5 புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு எந்த பலன் தெரியுமா கற்றிருக்கின்றார்? தர்ம பலத்தில் இருக்கின்றார். அவர் தர்ம சிந்தனையில் தர்ம பலத்தில் இருக்கின்றார். நான் தர்மமாக அவர் எழுந்து என்ன செய்கின்றார்? நமக்கு எல்லா உதவிகளையும் அவன் செய்கின்றார். யாரும் அவன் முன்னாடி வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு பாருங்க. உகமீதே சொல்ல தொலையுமோ உத்தமனே, யுகங்களுக்கு இப்படியே தர்மம் இல்லை, எல்லா யுகத்துக்கும் இப்படி தர்மம் இல்லை. அங்கே வந்து என்னது, அந்த குரோனியாக இருக்கும்போது நான் என்ன செய்தேன்? அந்த மகாவிஷ்வாக நான் என்ன செய்தேன்? 6 துண்டுகளாக அவனை பிரித்தேன். நான் அவனிடம் இருந்து அவனுடன் முழுமையாக நான் உதவி செய்யவில்லை, பிரித்து விட்டேன், அவ்வளவுதான். அடுத்த யுகத்தில் என்ன செய்கின்றேன்? அவனை வந்து அந்த தூண்டில் போட்டு கொன்னுட்டேன், அந்த கலியனை. இல்லையா? நான் நீ வந்து வேதங்களை சரியாக வேதங்கள் படி வாழ் என்று சொன்னேன். அவன் வாழ்ந்தானா இல்லையா? இங்கே வந்திருக்க மாட்டான். வாழலைன்னா வர வந்திருக்க மாட்டான். வாழ்ந்தால் அவன் மேலே இருக்கின்றான் அப்படின்னு எல்லா இதுவும் நான் என்ன செய்கின்றேன்? அதாவது இலவுகளுக்கும் இப்படியே தர்மமில்லை, செவமகா விட்டுணுதான் என்று சொல்வார் தேசம். அது அதை வந்து என்ன செய்வாங்க இந்த உலகத்தில்? என்ன சொல்லுவாங்க? எல்லாம் வந்து அங்கே கடவுள் செய்கிறாரு, இல்லை எல்லா இடமும் கடவுள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. இந்த யுகம் அப்படி அல்ல. இது வந்து நீயே தான் செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்வுக்கும் உன்னுடைய தாழ்வுக்கும் நீதான். அந்த உன்னுடைய மகாவிஷ்ணு உனக்குள்ளாலே இருக்கின்றார். அதை நீ கண்டு நீ அதை அவர் சொல்வதை போய் நீ சரியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுகின்றார். மற்ற யுகத்துல எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுகின்றார். இப்போது என் மகனே இக்கலியன் மாய்மாலம், இப்பொழுதுள்ள கல்யாணம் இப்படி செப்ப எழுதல்ல செய்க இயலாது ஆறாலும். இப்பொழுதுள்ள கல்யாணம் யாரும் ஜெயிக்க முடியாது. நீ வந்து என்ன எண்ணுகின்றாய்? இது எழுத்து சொல்றாரு பாருங்க. அப்பனே பம்மலிலே அகக்கடுங்கான் இக்கலியும், கலி என்றால் இல்லை இல்லை, பம்மலிலே அமைதியாக, பம்மி அமைதியாக, அந்த அந்த விநாயகருக்கு எப்படி அந்த அந்த எலியை வாகனமாக தந்தார்களோ அப்படி நாம் என்ன செய்யணும்? அந்த பொந்துகளில் மறைந்து வாழுகின்ற எலி போல அப்படியே அப்பனே பம்மலிலே அகப்படுங்கான் அப்படி நாம் இருந்தால்தான், சரியாக வாழ்ந்தால்தான். இல்லைன்னா கடவுளை கண்டுட்டேன், நான் வந்து எனக்குள்ளாலே 5 புலன்கள் இருக்கிற கடவுளை நான் பார்த்துட்டேன், நான் எண்ணமில்லாத அந்த கைலைக்கு நான் சென்று விட்டேன் அப்படி நீங்க அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த கலியை நீ கடந்து வர முடியாதப்பா, நீ கலிக்குள்ளாலே அகப்பட்டு விடுவாய். அதனால என்ன செய்கின்றார்? அப்பனே பம்மலிலே அகப்படுங்கான் இக்கலியும், கலி என்றால் எலியல்லவே கணையாளி வேண்டாமே. அதாவது கலியை வந்து நீ என்ன ஒரு
அம்பை இது கடையாளி வச்சு நீ அதை கொண்டுடலான்னு பார்க்குறியா? இல்லை. அது உன்னுடைய மாய எண்ணம் தான் களி என்று. எல்லாமே மாய எண்ணம் தான். களி மட்டும் இல்லை. அந்த நீடிய நெடிய சதுர எல்லாமே மாய எண்ணம் தான். எல்லாமே நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாமே நமக்கு இது வேண்டாம், நான் வாழ்க்கை நீண்டதல்ல அப்படின்னு அதை அழித்து, அடுத்தது நான் வேதங்கள் வழிதான் வாழ்வேன் என்று அதை சரியாக வாழ்ந்து, அடுத்தது அந்த அந்த வாழுகின்ற போது மந்திரவலையை சரியாக கடைந்து, இறைவன் நம்மை நாம் உணர்ந்து, நாம் என்ன செய்யணும்? நான் மட்டுமல்ல இறைவன், எல்லோரும் இறைவன் என்று நாம் இது பண்ணி 6 அறிவுகளாக நாம் முழுமையாக வாழ்ந்து, அடுத்தது இது ஒழுக்கமாக வாழ்ந்து, நான் கடவுள், நான் என்ன வேணாலும் செய்யலாமா? அப்படி இல்லை. அந்த சரியான அந்த பிற உயிர்களுக்கு இன்னல் தராத சரியாக வாழ்ந்து, அடுத்து என்ன செய்ய வேண்டும்? யாருடைய சொத்தம் எனக்கு வேண்டாம், தர்மத்தின் துணையாக நின்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கலியுகத்துக்கு அந்த கலியில தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த கலியை நாம் எப்படி கலி என்றால் அது எலி இல்லை, அது எலின்னு சொல்லிட்டு நீ அந்த பொறி வச்சு பிடிச்சிட முடியாது, இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சிட முடியாது. நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த பம்மலாக இரு, அமைதியாக இரு, உனக்குள்ளா இறைவன் இருக்கின்றான் என்பதை அந்த அகவிளக்கை நீ ஏற்றி கொண்டே இரு தினமும் அப்படின்னு சொல்லுகின்றார். வலிமாய நினைவு, மாய நினைவு தான். நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதாக நாம் ஆகின்றோம். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் அப்படின்னு நான் நினைத்தால் அதுதான் நமக்கு கிடைக்கும். இல்லை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு இறை என்ற அந்த நிலை வேண்டும், எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், அல்லது இந்த மற்றது எல்லா இதுவும் அழிந்து விட வேண்டும், அந்த நிலை எனக்கு வேண்டும் என்றால் வலிமாய நினைவு. மாய்மாலம் என் மகனே, ஆனதால் ஆயுளங்கள் அன்புதடி வேண்டாமே, மானமாக இருந்தால் மாலுங்களுக்கு என்ன. நான் கலியை இது எனக்கு என்ன ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டான், நான் உடனே ஒரு ஆயுதத்தை செஞ்சு அவனை கொண்டுடலாமா? அப்படி இல்லை. நான் உனக்கு எதை அவன் செய்கின்றானோ அவன் அந்த உடனடியாக மாண்டு விடுவான், அவன் அழிந்து விடுவான். நீ அவன் அமைதியாக நீ இருந்திருந்தால் போதும். நீ உடனே அவனை ஆயுதத்தை எடுத்துட்டு போய் வெட்டி கொல்லணும்னு அவசியம் இல்லை, அவனாகவே அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்லுகின்றார். இன்னும் ஒரு விஞ்சை இகம்புவன் கேள்மகனே, முன்னவகைக்காரனோட மோதி பகை. முன்னவகைக்காரன்னா யாரு? நம்மளோட இப்போ அண்ணன் தம்பி, இல்லை அண்ணன் அப்பா அம்மா, யாருடையுமே நம்ம மோதவே வேண்டாம். அவர்களுக்கு நம்ம ஞானம் இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக நாம் அவளுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நாம் விட்டுவிட வேண்டும். பகைத்தால் இருக்க ஒட்டான்கான் அவனிடத்தில். நம்ம மோதி நம்ம அவங்கள்ட்ட பகைச்சாச்சுன்னா அவங்க அங்கே இருக்க முடியாது. ஆனால் நம்ம சரியாக சொல்லுகின்றோம், அவங்க கேட்கவில்லை, அங்கே இருக்க முடியாது. ஆனால் நீ அதை பகையாக நினைத்து விடாதே, நீ அப்படியே மனசுக்குள்ளால் வச்சுட்டு அவங்க மேலெழுவார்கள், அவங்களுக்கும் ஒரு காலம் வரும் என்று நினைத்து சென்று விடு அப்படின்னு சொல்லுகின்றார். உகத்தடக்கு முன்னே ஒருவரையும் சிறிது உகம் அடக்கி நீ அந்த அந்த பரம்பொருளை கண்டு முகத்தை நம்ம அடக்கிட்டோம். ஏன்னா கலியுகத்தை நாம் தாண்டி நாம் தர்மயுகத்துக்கு செல்லுகின்ற காலம் நெருங்கி விட்டது நமக்கு. ஆனால் நாம் முகத்தை அடக்கி விட்டோம். ஆனால் யாரையுமே நம்ம அதுக்கப்புறம் சேரவே மாட்டோம். எல்லாம் அந்த காலங்களில் நடக்கும். இல்லை என்றால் அவர்கள் அழிந்து மீண்டும் அணுவாக புழுவாக செல்வார்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். முடிந்தாலும் நம்ம சொல்கிறோம், அது கேட்கலன்னா அதான் செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, தாழ்ந்ததான் சொல்ல உகந்தடக்கு முன்னே ஒருவரைக்கும் சிறிது தாழ்ந்திருக்க வேண்டால் சர்வதுக்கும் தாழணுமே. நம்ம தாழ்ந்திருக்கணும்னா எல்லாத்துக்குமே தாழ்ந்து தான் ஆகணும். ஓர்ந்திருக்க வேண்டால் ஒருவரையும் பகையாகாதே. எல்லோரோட சேர்ந்திருக்கணும்னா பகைக்கவே முடியாது இல்லையா? அவங்க அங்கே சாமி கும்பிட்றாங்க, கும்பிட்டுட்டு போகிறாங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் நம்ம சொல்லணும், நம்மளோட சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது, சொல்ல வேண்டிய அந்த தன்மை நமக்கு இருக்கின்றது, நம்ம சொல்லியே தான் ஆகணும். சொல்லுகின்றோம், அவ்வளோதான். ஆனாலும் நீயும் அவனை பகையாதே, யாரையும் நீ பகைத்து விடாதே, நான் அவனை கேட்பேன் நியாயக்கேடாகிடணும், வலியோருக்கு ஒரு வழக்கு வைத்து சொல்கின்றார். அதாவது அவன் பெரியவன் சொல்லிட்டு அவனுக்கு தகுந்தாப்புல பேசாத, மெலியோருக்கு ஒரு வழக்கு, ஏதாவது வீணா பறையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதாவது இவன் ரொம்ப மெலிஞ்சவன் அப்படின்னு ஏதோ ஒன்று அவனுக்கு சாதகமாக நீ பாட்டு சொல்லிட்டு போகாத, தர்மமாக இருந்தால் அங்கே நில்லு, இது தர்மம் என்று சொல்ல, அவ்வளோதான். சொத்தாஸ்தி வஸ்து சுகமென்று எண்ணாது. அதாவது இப்போ இது என்ன, இந்த இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மெலியோருக்கு ஒரு வழக்குன்னா, இப்போ ரொம்ப மெலிஞ்சு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க, ஐயோ பாவம், அப்போ இவன் என்ன செய்தாலும் அது அநியாயம் இல்லையா அப்படின்னு என்ன செய்தா, அவன் பாவம், அவன் செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுறாத, அதுவும் தவறு, அவனும் தவறு செய்தால் நீ தண்டிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அடுத்து சொல்லுகின்றார் பாருங்க, தாழ்ந்திருக்க நானவனை சொத்தாஸ்தி வஸ்து சுகமென்று எண்ணாதே, வந்தாஸ்தி பெண்ணு வகையென்று எண்ணாதே, நீ எண்ணாதே தான் நீலிங்க அப்படின்னு சொல்லுகின்றார். அதாவது இந்த சொத்து சுகம் மனைவி குழந்தைகள் இதுதான் உனக்கு சுகம் என்று நீ எண்ணாதே, நீ உனக்குள்ளாலே செல்வது, நீ உனக்குள்ளாலே அந்த இறைநிலையை நீ கொண்டு செல்வதுதான் உனக்கு சுகம், அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் என்னுடைய மகனே என்று சொல்லுகின்றார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க,